Hi viewers, welcome to Women Central. இன்னைக்கு நம்ம பேபி எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். சோ ஃபர்ஸ்ட் டெக்னிக், நம்ம என்விரான்மெண்டல் டிஃபரன்ஸ் காட்டணும். பகலுக்கும் நைட்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம பேபிக்கு புரிய வைக்கணும். ஃப்ரம் த டே ஒன்னே நீங்க வந்து அதை புரிய வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேபி ரூம்ல இருந்து வெளியே வந்தோடனே 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க, தூங்குவாங்க, ஃபீட் வாங்குவாங்க, தூங்குவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஸோ நீங்க பகல் நேரத்தை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல் நேரத்துல நீங்க வந்து வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் சுத்தி காமிக்கிறது, உங்க வீட்டுக்கு உள்ளே வேற ரூம்ஸ்க்கு கூட்டிட்டு போறது, அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது ரொம்ப லவுட் நாய்ஸஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹியர் பண்ண வைக்கும் போது பேபி வந்து ஓரளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. நைட் ஆனோடனே நீங்க வந்து ரூமை நல்லா டிம் பண்ணி நல்லா டார்க் ஆக்கிருங்க. கொஞ்சம் சவுண்ட் எதுவுமே கேட்காத மாதிரி கொஞ்சம் லொலாபிஸ் பாடி தூங்க வைங்க. டெக்னிக் நம்பர் 2, ஃபீட் பண்ணிட்டே தூங்க வைக்கிறது. எல்லாரும் சொல்றது என்னன்னா, பேபியை வந்து பக்கத்துல படுக்க வச்சு நீங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு தூங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பிக் டோன்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பேபி நமக்கு மடியில உட்காந்து ஃபீட் வாங்கும் போதும் அவங்க ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா படுத்து தான் வாங்குறாங்க. அண்ட் நைட் படுக்க வைக்கும் போதும் ஸ்ட்ரைட்டா படுத்து தான் வாங்குவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பக்கத்துல படுத்தே வந்து ஃபீட் கொடுத்துட்டே நீங்க தூங்க வைக்கலாம். இது வந்துட்டு மிடில் அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கின உடனே நீங்க கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி அவங்கள படுக்க வச்சிருங்க. நல்லா ஸ்வாடல் பண்ணியே பக்கத்துல படுக்க வைங்க. இன் மிடில் ஆஃப் த நைட் அவங்க சப்போஸ் முழிச்சு பார்த்தா கூட ரூம் ரொம்ப டார்க்கா இருக்கு, இது வந்து நைட் டைம் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்கள சூத் பண்ணி தூங்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. டெக்னிக் நம்பர் 3, பேபியை வந்து ஸ்வாடல் ரேப் பண்ணிட்டு லொலாபிஸ் பாடுறது, அதாவது பாட்டு பாடி தூங்க வைக்கிறது, இல்லைன்னா ஸ்டோரி ஏதாவது சொல்லி தூங்க வைக்கிறது. இது கொஞ்சம் மெச்சூரான பேபினா கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபேன்ட்ஸ் ரொம்ப குட்டி இன்ஃபேன்ட் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 4th டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷ் ஆர் உர் அந்த மாதிரி சவுண்டு. அவங்களோட ஊம்குள்ள இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நிறைய அவங்க கேட்டிருப்பாங்க. நம்ம வயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷ்ன்னு ஒரு சவுண்டு, ஒரு சவுண்டு, இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சத்தமாக அவங்க காது படுற மாதிரி கேட்டுகிட்டே நம்ம கொஞ்சம் ஸ்விங் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து தூங்குவாங்க. 5th டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபியை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்வாடல் ரேப் பண்ணிட்டு தொட்டில்லையோ இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆடுற தொட்டில்லாம் நிறைய இருக்குது, கிரிப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் பேபிக்கு எந்த டெக்னிக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதையும் வந்து பேபி தூங்குவாங்க. அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டம்மி ஃபுல் ஆகுறது. டம்மி ஃபுல் ஆனாலும் வந்து சில பேபிஸ் தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது இன்கரெக்டான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து சீரியல்ஸ் கொடுக்குறதோ இல்லைனா வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் டைஜஷனான ஃபுட் கொடுத்தாலும் பேபிக்கு வந்து ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வந்து பேபிஸ் தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பேபி தூங்க போகிறாங்க அப்படின்னா காதை நல்லா இப்படி பண்ணுவாங்க, கண்ணை கொஞ்சம் நோட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பேபி தூங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அழும்போதும் இது மாதிரி பண்ணாங்கன்னா தூங்குறதுக்கு தான் ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு மெத்தடில் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அசையாமல் அப்படியே வந்து ஸ்டில்லாக இருக்காங்க, கை கால்லாம் ஆட்டுவாங்க, கண்ணெல்லாம் ஏதாவது சவுண்ட் விட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போவும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம், ஓகே பேபி வந்து ட்ரௌசியாக கொஞ்சம் தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு. அந்த டைம்ல நீங்க கரெக்டா ஸ்வாடல் ரேப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூமையும் டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே அவங்க தூங்குறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து ரொம்ப நம்ம ஃபீட் வாங்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்கனாலும் அதையே அவங்க பழக்கப்படுத்திப்பாங்க. நம்ம ஃபீட் வாங்கினா தான் நம்ம வந்து தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி ராங்காக ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபீட் கொடுத்துட்டு ஓகே டம்மி இது வரைக்கும் ஃபில் ஆயிருக்கும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் படுக்க வச்சுட்டு ரூம் டார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டும்போது கண்டிப்பாக பேபி தூங்குவாங்க. எப்போத்துலேருந்து கண்டிப்பாக பேபி தூங்குவாங்க, எந்த வயசுலேருந்து தூங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக பேபிஸ் வந்து 3 monthsலேருந்தே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். மோஸ்ட்லி பேபிஸ் வந்து சாலிட்ஸ் எடுக்கிறது, அதாவது 6 monthsக்கு மேலே சாலிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களே அவங்க தூங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும். எல்லா நேரமும் ஈக்குவலான டைம் ரொட்டீன். ஒரு 8 மணிக்கு நீங்கள் தூங்க வைக்கிறீங்க டெய்லி பேபியானா டெய்லி 8 மணிக்கு அந்த டைமுக்கு வந்துடுங்க. ஸோ அவங்களுக்கே வந்து அவங்க பாடியில் வந்து இது வந்து நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் அப்படின்றது அவங்க மைண்ட் செட் ஆயிரும். 9 மணினா 9 மணி, அந்த டைமுக்கு அந்த ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபாலோ த சேம் ரொட்டீன். அடுத்தது நீங்கள் வந்து பேபிக்கு என்ன பண்ணக்கூடாது, டோன்ட்ஸில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் ஃபுல்லாக நான் வந்து பேபியை முழிப்பாட்டிகிட்டே இருப்பேன், நைட்டு தான் தூங்க வைப்பேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேபியோட ஆர்கன்ஸ்லாம் பாதி தான் உள்ளே வளர்ந்துருக்கும். வெளியே வந்த பிறகு தான் அவங்களோட ஸ்கின் ஹார்ட் ஆகிறதா இருக்கட்டும், டிஷ்யூஸ் ஹார்ட் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே பில்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம பகல் ஃபுல்லாக முழிப்பாட்டி விட்டுட்டே இருந்தோம்னா அவங்களோட பாடி ரொம்ப டயர்டாகி ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பிக் ஸ்க்ரீனுமே நம்ம வீட்டில் கேட்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது.
பகல் ஃபுல்லா வந்து தூங்குனாலும் நைட்டும் தூங்குவாங்க. அதனால நீங்க வந்து பகல்ல முழிப்பாட்டி விடாதீங்க. எவ்வளவு நேரம் தூங்குறாங்களோ அவ்வளவு நேரம் அவங்கள நிம்மதியா தூங்க விட்டுருங்க. அப்போ நைட்டும் அவங்க அழகா அதே மாதிரி தூங்குவாங்க. அடுத்தது நீங்க என்ன பிக் டோன்ட்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் டைஜஷன் ஃபுட்ஸ், ஏதாவது பருப்பு வகைகள் சாலிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே ஒரு பருப்பு சாதம், நல்லா திக்கான பருப்பு சாதம் அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நைட்டு கேஸி ப்ராப்ளம் தான் இருக்கும், காலிக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லைட் டைஜஸ்டிவ் ஃபுட்ஸு, ஒரு இட்லி, மைல்டான இட்லிஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்து தூங்க வைக்கலாம். அடுத்தது நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, சில நேரம் நானே டெலிவரி முடிச்சு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு மேலேயே சில நேரம் வச்சுட்டு தூங்கிடுவோம். அந்த மாதிரி தூங்கினோன்னா பேபி ஏதாவது ஒரு நம்ம தூங்கிட்டோன்னா பேபி சம்டைம்ஸ் தூங்காமல் முழிச்சிருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு வகையில் விழுந்து ஏதாவது அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் பண்ணாதீங்க. ஸோ இந்த மெத்தட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேபி தூங்குவாங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லா நியூ மதர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாங்க இங்க பேபி கேர், பியூட்டி கேர், ஹெல்த் கேர் அண்ட் vlogs ஷேர் பண்றோம். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.